வணக்கம் நண்பர்களே, இது நம்முடைய காற்றோடு பேச. இந்த வீடியோல இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்த அழகான மார்கழி பொழுதில் திருவெம்பாவையின் பாடல் 6 தான் நாம பார்க்க போறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். திருவெம்பாவை பாடல் 6. மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசைப்பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலை அளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கழல் பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய். இப்பாடலின் பொருளாவது: மான் போன்ற நடையை உடையவளே, நேற்று நீ எங்க கிட்ட உங்களை நானே வந்து அதிகாலையில் எழுப்புவேன் என்று சொன்னாய். ஆனால் நாங்கள் வந்து உன்னை எழுப்பும்படியாகி விட்டது. உன் சொல் போன திசை எங்கே? மேலும் சொன்னதை செய்யவில்லையே என்று கொஞ்சமாவது வெட்கப்பட்டாயா? உனக்கு இன்னுமா விடியவில்லை? வானவர்களும் பூமியில் உள்ளோரும் பிற உலகில் உள்ளவர்களும் அறிய முடியாத தன்மையை உடைய சிவபெருமானின் திருவடிகளை புகழ்ந்து பாடி வந்த எங்களுக்கு இன்னும் பதில் சொல்லாமல் இருக்கிறாய். அவனை நினைத்து உடலும் உள்ளமும் உருகாமல் இருப்பது உனக்கு மட்டுமே பொருந்தும். எனவே உடனே எழுந்து நாங்களும் மற்றோரும் பயன்பெறும் விதத்தில் நம் தலைவனை புகழ்ந்து பாடு. இதுவே இப்பாடலின் பொருளாகும். அதாவது, இறைவனிடம் வேண்டும் பொழுது நமக்காக மட்டுமின்றி பிறருக்காகவும் வேண்டி வணங்க வேண்டும் என்பதை பாடலடிகள் உணர்த்துகின்றன. மேலும் வார்த்தைகளை விட செயலே உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதையும் இப்பாடல் தெரிவிக்கிறது. ஒன்றை சொல்லிவிட்டால் அதை செய்தே தீர வேண்டும், இல்லாவிட்டால் மற்றவர்களின் கேலிக்கு ஆளாகி தலைகுனிய நேரிடும் என்பது இப்பாடல் நமக்கு உணர்த்தும் தத்துவமாகும். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், கமெண்ட் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்மளோட காற்றோடு பேசு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருவெம்பாவையின் பாடல் 7 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.